இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ so much. I'm just stunned by your tremendous support and keep on supporting. Thank you. எக்கச்சக்க பேரு கமெண்ட்ல எனர்ஜின்னு டைப் பண்ணி எனக்கு எனர்ஜி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அந்த எனர்ஜிக்கான ஒரு ஃபுல் லென்த் வீடியோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு உங்க சப்போர்ட்டை சொல்லுங்க. அண்ட் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இது என்ன அந்த எனர்ஜி லாக்டவுன்? எல்லாருமே இந்த எனர்ஜி லாக்டவுன், இந்த வாட்ஸ்அப்ல வர நிறைய வீடியோஸ், மீம்ஸ் இதை பத்தி எல்லாம் பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அதை பத்தி என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போமா? இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு இந்த ஃபியூல் கிரைசிஸை பத்தி ஒரு சின்ன பிரேக் டவுன் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போற ஹெட்லைன்ஸ் டாபிக் என்னன்னா, தி குளோபல் எனர்ஜி எமர்ஜென்சி, தி இந்தியாஸ் ஆயில் சீக்ரெட், 10 rupees டாக்ஸ் கட் மிஸ்ட்ரி அண்ட் ஆர்டிபிஷியல் ஸ்டோரேஜ். எனர்ஜி லாக்டவுன் இந்தியாக்குள்ள இருக்கிற ரியாலிட்டி என்ன? நான் இது சிம்பிளா சொல்ல ட்ரை பண்றேன். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப அது ரொம்ப ஃபேன்சியான ஒரு வேர்டா மாறிடுச்சு. ஸோ அந்த ஒரு சோக் பாயிண்ட்னால 20% ஆஃப் ஆயில் அண்ட் 30% ஆஃப் எல்பிஜி has been struck. இப்ப அந்த சோக் பாயிண்ட் ஒருத்தனோட ஈகோக்கோசரம் எவ்வளோ கண்ட்ரீஸ்க்கு ஒரு பாதிப்பு தெரியுங்களா? அது இப்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் கண்ட்ரி எதுனா பிலிப்பைன்ஸ். அங்க நேஷனல் எனர்ஜி எமர்ஜென்சியாவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நம்ம பக்கத்துல இருக்கிற ஸ்ரீலங்கா 4 days தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அங்க அது பிளஸ் இல்லாம அங்கேயும் பெட்ரோல் பிரைஸ் அவங்க நினைச்சு பார்க்காத லெவலுக்கு அதிகமாயிருக்கு. அண்ட் பங்களாதேஷ்ல இன்டென்ஷனலி பவர் கட் பண்றாங்களாம். பக்கத்துல பாகிஸ்தான், ஏன் ஈரானோட பார்டர் ஷேர் பண்ணாலும் பாகிஸ்தானுக்கும் 50% ஆஃப் ஆயில் அலோகேஷன் தான் கொடுக்குறோம். அங்கேயும் 4 days or 3 days ஒர்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மயன்மார், பூட்டான் அண்ட் கம்போடியா, இது இல்லாம நியூசிலாந்துல கார் ஃப்ரீ சண்டே அப்படின்னு ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஏன்னா வீக்கெண்ட்ஸ்ல தான் நிறைய பேர் வெளில வருவாங்க அப்படின்னு. ஸோ இவ்வளோ கண்ட்ரீஸ்க்கு பாதிப்பு. இது இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் ஒருத்தர் போட்டிருப்பாங்கல்ல, அது யார் தெரியுங்களா? அவங்க யாருன்னா IEA, இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி. இவங்க ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் நடத்திட்டு வராங்க. அவங்க கொடுத்திருக்கிற ஒரு 10 பாயிண்ட் தான் இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கொடுக்குற அந்த 10 பாயிண்ட்டுக்கான கோர் ஐடியா என்னன்னா, பிஹேவியரல் சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு. இது எல்லாருக்கிட்டையும் இதுக்கு முன்னாடி இருந்தது தான். இப்ப சமீபமா அது எல்லாமே கொஞ்சம் கைமீறி ஏன் போகுதுன்னா, எல்லார்கிட்டையும் பூரிப்பு நிறைய ஆயிடுச்சு. எல்லாரும் யாரும் சொல்ற பேச்சு கேட்கறது இல்ல. இஷ்டத்துக்கு ஒரு வீட்டுல இருந்து 4 காரு 5 காரு. அவங்க கொடுத்துருக்கிற அந்த 10 பாயிண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹைவேஸ்ல ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணுங்க, சோ தட் ஆயில் எஃபிஷியன்சியா யூஸ் பண்ணலாம். பெட்ரோல்ஸ் அண்ட் டீசல்ஸ் எஃபிஷியன்சியா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் 3 days சொல்லியிருக்காங்க. இது போதாகரிக்கு கார் ஃப்ரீ சண்டேஸ். ஏன்னா வீக்கெண்ட்ஸ்ல தான் ஒரு வீட்டுல இருந்து 5 கார் வெளில வருது. அது பெங்களூர்லயே அந்த மாதிரி தான் நடக்குது. முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்க, சோ தட் முடிஞ்ச அளவுக்கு எஃபிஷியன்சியா டிரைவிங் ஹேபிட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு. ஸோ இது இல்லாம கொஞ்சம் ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணலாம். மற்ற கண்ட்ரீஸ்ல சொல்றேன், அன்வான்ட் டிராவல்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாவே நம்மளால கொஞ்சம் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெட்ரோல் அண்ட் டீசல் இல்லாம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாரும் புஷ் பண்றதுக்கான ஒரு முயற்சி மேஜரா நடந்துட்டு இருக்கு. ஸோ IAE சொன்ன புரோட்டோகால தான் கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி தான். இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் லாக்டவுன் லைக் 2020. ஸோ இதெல்லாம் வெளிநாட்டுல இருக்கிற ஃபாரின்ஸ் பீப்புள்ஸ் எல்லாமே அந்த புரோட்டோகால்ல ஃபாலோ பண்றாங்க. இப்ப நம்ம இந்தியாவுக்கு வரும். இந்தியால ஏதோ ஒரு 9 நாளைக்கு மட்டும்தான் ஆயில்ஸ் ஃபியூல் ஸ்டோரேஜ் இருக்கு. அதனால எல்லாரும் சீக்கிரமா போய் பெட்ரோலை போட்டுங்க அப்படின்னு நிறைய ஒரு ஃபேக் வாட்ஸ்அப் நியூஸஸ் எல்லாம் பரவிட்டு இருக்குது. அதனால ஏதோ திருவிழாவுக்கு போற மாதிரி கும்பலா ஓடி போய் இப்ப பெட்ரோல் பங்க்ல போடுறானுங்க. சின்ன டேங்க் இல்லாம 20 லிட்டரு நம்ம வீட்டுக்கு மேல வச்சிருக்கிற டேங்க் எல்லாம் தூக்கிட்டு போய் எல்லாம் பெட்ரோல ஃபில் பண்றாங்க. இதெல்லாம் உண்மையா? சோ நம்ம இந்தியா கிட்ட SPR இருக்கு, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் மூலமா ஒரு சில குகைகள் வச்சிருக்காங்க, அண்டர் கிரவுண்ட் குகைகள். அது எங்கெங்க இருக்குன்னா, விசாகப்பட்டினம், வைசாக் அண்ட் மங்களூர் கர்நாடகால, அண்ட் படூர் நம்ம ஓல்டு மகாபலிபுரம் ரோடு சென்னை கிட்ட. ஸோ இங்கெல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல ஆயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அங்க இருக்கிற ஆயில்ஸ் எல்லாமே 100% நம்ம யூஸ் பண்ணாலும் ஒரு 9 இருந்து 10 நாளைக்குள்ள ஆயில் பெட்ரோல்ஸ் எல்லாம் காலையில தீந்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்மளோட ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி, அதாவது IOCL அப்புறம் HPCL கிட்ட இருக்கிற ஆயில்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா நம்மளுக்கு தோராயமா ஒரு 75 நாள்ல இருந்து 80 நாளைக்கான 75 to 80 டேஸ்க்கான
ஆயில் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பெட்ரோலியம் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு 9 நாள்ல நம்ம கிட்ட இருக்கிற எல்லாம் தீந்துரும், அதனால அதுக்கப்புறமா பெட்ரோல் கிடைக்காது, அதனால இப்பயே ஓடி போய் பெட்ரோல்ஸ் வாங்கி வந்து சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்க அக்கத்து பக்கத்து வீட்டுல ஏதாவது பண்ணாங்கன்னா அப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லுங்க. ஸோ அந்த 9 நாளைக்கு நம்ம எதுவுமே பேனிக் ஆக வேண்டாம். இந்த டைம் நம்ம கொஞ்சம் சேஃபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த கவர்மெண்ட் இப்போ ஒரு செம்மையான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணிருக்காங்க. இந்த 10 ரூபாய் எக்ஸஸ் டியூட்டி கம்மி பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதா அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. நான் ஒரு விஷயம் இப்ப சொல்றேன், அது கேட்டதுக்கு அப்புறமா நீங்க சொல்லுங்க, நம்மள அவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்களா இல்ல என்ன பண்றாங்க. இந்தியாவோட ஃபியூல் கிரைசிஸ் பத்தி 2 முக்கியமான விஷயம் எப்பவுமே மாறாது. உலகத்துல எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காது. கடைசியா அந்த காசு கஸ்டமர் தான் கட்டி ஆகணும். ஸோ மார்ச் 26 கவர்மெண்ட் ரெடியூஸ் பண்ண ஸ்பெஷல் அடிஷன் எக்ஸஸ் டியூட்டி, அதாவது பெட்ரோல்ல வந்து 13 ரூபாயில இருந்து ஒரு 3 ரூபாய்க்கும், டீசல் வந்து 10 ரூபாயில இருந்து 0க்கும் டாக்ஸ் வந்து யூஸ்வலா அது பெனிஃபிட் கட் பண்ணிருக்காங்க இல்லையா. ஸோ யூஸ்வலா இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாமே கட் பண்ணாங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் எப்பவுமே கஸ்டமருக்கு தான் போகும். பட் இந்த டைம் அது இல்லை. ஸோ நம்ம இந்தியா கிட்ட 3 மேஜரான ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்கு. அது ஒன்னு வந்து இந்தியன் ஆயில், ஹெச்பி அண்ட் பாரத் பெட்ரோலியம். ஸோ இவங்க 3 பேர்கிட்டயும் நம்ம கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 51% ஷேர் ஹோல்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னா, வெளிநாட்டுல இருந்து க்ரூட் ஆயில்ஸை இம்போர்ட் பண்ணி அதை ரிஃபைன் பண்ணி ஸோ அதை வந்து டேங்கர் லாரியில இருந்து நம்மளோட பெட்ரோல் பம்ப்ஸுக்கு வரும். இதுதான் இவங்களோட யூஸ்வல் இது. ஸோ February 28 எப்போ இந்த போர் தொடங்குச்சோ அப்போல இருந்தே ஆயில் கிரைசிஸ் முன்ன பின்ன ஏறி இன்னைக்கு ஒரு $65-70 ஒரு பேரல் வித்துன்னு இந்த க்ரூட் ஆயில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 122 ரூபா 125 ரூபாய் விற்கிது. ஆனா இருந்தாலும் நம்மளோட பெட்ரோல் பம்ப்ஸ்ல ₹1 கூட இன்னும் வித்தியாசம் ஏறாம அப்படியே ஃப்ரோஸ் ஆகி நிக்குது. ஏன்? கிட்டத்தட்ட 85 நாடு பெட்ரோல் பிரைஸ் எல்லாமே அவங்க நினைச்சு பார்க்காத லெவலுக்கு எல்லாமே ஏறிடுச்சு. ஆனா இந்தியாவில மட்டும் இன்னும் ஏறாம ஸ்டாக்னட்டா அப்படியே இருக்கு. நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த OMC கிட்ட நீங்க வந்து ரேட்டை ஏத்தக்கூடாது, இதுல எல்லாமே ஒரு பெரிய லாஸ்ல ரன் ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பெட்ரோல் மட்டும் 1 லிட்டருக்கு 26 ரூபாய், டீசல் வந்து 81 ரூபாய்க்கு லாஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்களாம் 1 லிட்டருக்கு மேல. அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2400 கோடி லாஸ்ட்ல ஓடிட்டு இருக்குது. இந்த கவர்மெண்ட் குறைச்ச 10 ரூபாய் டாக்ஸ் எக்ஸம்ஷன் இது நார்மல் பப்ளிக் கோசரம் இல்லை, அது அந்த OMC லாஸ் சரியாகிறதுக்கோசரம் கொடுத்திருக்கிற ஒரு ஹெல்ப் மார்க். ஸோ அதனாலதான் எந்த பம்ப்லயும் எந்த பெட்ரோல் பங்க்ஸ்லயும் எந்த ஒரு ரேட்டும் குறையல. ஸோ the 10 rupees rate cut was to reduce so that OMC they won't get collapsed. So that government இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ற ஆயில்ஸ் மேலேயும் கொஞ்சம் டியூட்டிஸ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 21 rupees டீசல் மேலேயும் அண்ட் AFT அதாவது ஏவியேஷன் ஃபியூல்ஸ் மேல ஒரு 29-32 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இப்போ. ஏன்னா so that நம்ம இந்தியாவுக்கு கொஞ்சம் ரிசர்வ் இருக்கும், ஆயில் ரிசர்வ் இருக்கும். ஸோ இப்போதான் பெட்ரோல் நம்ம இதுல ஏர்லயே நம்ம வேலட் கொஞ்சம் சேஃப் தானே அப்படின்னு ரொம்ப எல்லாம் சந்தோஷப்பட முடியாதுங்க. ஸோ இந்த பெனிஃபிட்ஸை OMC கொடுத்தா இது கண்டிப்பா நம்ம கவர்மெண்டோட கஜானாக்கு ஒரு இடத்துல பாதிப்பு இருக்கும். கடைசியா அந்த காசு கஸ்டமர் கையில இருந்து தான் கொடுக்கணும்னு சொன்னா இல்லைங்களா. இப்போ இது எப்படியெல்லாம் ஃபியூச்சர்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இன்ஃபிளேஷன், பணவீக்கம். இப்பயே ஆல்ரெடி 95 ரூபாய்க்கு போயிடுச்சு டாலரு. அதனால செகண்ட் இன்ட்ரெஸ்ட் லோன் கொஞ்சம் ஹையர்ஸ் ஆகும். அதாவது கார் லோன், ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், இதோட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூடும். இன்னொன்னு இஎம்ஐஸ்லயும் சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இது எல்லாமே நான் சொல்லல, எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இதெல்லாம் கண்டிப்பா பெட்ரோல்ல இது குறைச்சி இப்படி கொடுத்தனால இது எல்லாமே ஜனங்க மேலதான் ஃபியூச்சர்ல திணிக்கப்படும். அண்ட் இதெல்லாம் விடுங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா, 5 ஸ்டேட்ல எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதனாலதான் இன்னுமே வந்து எதுவுமே ரேட் ஏறாம அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ. April 23 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரேட் ஹைக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கலாம். ஸோ இப்ப சொல்லுங்க, இந்த 10 ரூபாய் ரேட் கட் ஜனங்களுக்கு நல்லதா? ஸோ எனர்ஜி லாக்டவுன் ஒரு கான்செப்ட் நம்ம இந்தியால இப்போதைக்கு கிடையாது. அது மேபி லைக் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏதாவது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன சொல்லுங்க. எனர்ஜி லாக்டவுன் வருதோ இல்லையோ, ஆர்டிபிஷியல் ஷார்டேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்றாங்க. ஏன்னா எல்லாரும் போய் பெட்ரோல் பங்க்ல நின்று எல்லாம் வாங்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஸோ ஸ்டாக் காலியாகி ரேட் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பேனிக் பையிங் தான் இப்போதைக்கு ஒரு ஷார்டேஜ் கிரியேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ இஃப் எவ்ரிஒன் ஃபாலோஸ் தி நார்மல் ஷெட்யூல், அவங்கவுங்க எவ்வளோ பைக்குக்கு தேவையோ அவ்வளோ காருக்கு தேவையோ போட்டுட்டு போனாங்கன்னா that won't be much
ப்ராப்ளமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். So we have come to end of this video. The so-called energy lockdown in India till the election, that is of April 23rd. என்ன இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கான மற்ற எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. So please don't panic. நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் கொஞ்சம் நியூஸை ஷேர் பண்ணுங்க. So this is Pradeep's POV. See you on the next video. Bye. Take care. See you soon.